வெல்கம் டு ஈஸியர். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னிஃபிகண்ட் வேல்யூ அண்ட் டேபிள் வேல்யூ. ஸோ இதை ஏன் நான் செப்பரேட்டாக போடுறேன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து பார்க்காதீங்க, டேபிள் வேல்யூ பார்த்து எனக்கு இன்டர்பிரேஷன் கொடுங்க அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட கைட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து எஸ்பிஎஸ்சில் போடும்போது நம்ம சிக்னிஃபிகண்ட் வேல்யூ தான் பார்ப்போம். அங்கே வந்து நம்ம டேபிள் வேல்யூ செக் பண்ண மாட்டோம். எஸ்பிஎஸ் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு டேபிள் வேல்யூ அதுவே செக் பண்ணி சிக்னிஃபிகண்ட் வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குது, 5% சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையாங்கிறத டேரக்ட் அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுத்துரு. பட் டேபிள் வேல்யூனா நீங்கள் மேனுவலாக வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த எப்படி செக் பண்ணுறது, சிக்னிஃபிகண்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சிக்னிஃபிகண்ட் வேல்யூங்கிறது உங்கள் ஹைபோதீசிஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் தான் வந்து சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. இது ஹைபோதீசிஸ் அக்செப்ட் ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சான்னு செக் பண்ணுறது தான் வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட் வேல்யூ செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் சை ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து டேபிள் வேல்யூவில் பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து எஸ்பிஎஸ் அவுட்புட். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இதை வச்சு தான் இன்டர்பிரேஷன் எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க எஸ்பிஎஸ்லேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சை ஸ்கொயர் வேல்யூ வந்து 140.828, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 20, சிக்னிஃபிகண்ட் வந்து 0.000. ஸோ நம்ம எப்போவே வந்து மெஜாரிட்டி டைம்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம கால்குலேட்டில் எடுத்துக்க மாட்டோம். எஸ்பிஎஸ்சியில் போடும்போது வெறும் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ மட்டும் பார்த்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணிடுவோம். பட் நீங்கள் டேபிள் வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சை ஸ்கொயர் வேல்யூவும் தேவை, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் தேவை. ஸோ இங்கே வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஸோ இப்போ டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சை ஸ்கொயரோட டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5% சிக்னிஃபிகண்ட் அண்ட் 1% சிக்னிஃபிகண்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குது. இது வந்து டேபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். இது வந்து கால்குலேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 140ங்கிறது கால்குலேட்டட் வேல்யூ, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டேபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டி வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே போட்டுருக்கு பாருங்க. டி வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்மளோட டி எவ்வளோ, டிஎஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 20. ஸோ இங்கே 20 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு நம்மளுக்கு சை ஸ்கொயர் வேல்யூ 5%, 0.05. 5%க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31.410 இருந்தால் போதும். 31.410 இருந்தால் போதும். பட் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிக்குன்னா 140.828. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஸோ தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் அசோசியேஷன் பிட்வீன் அங்கே ரெண்டு என்ன வேரியபிள் எடுத்திருக்காங்களோ அது. ஓகே, ஸோ இங்கே சிக்னிஃபிகண்ட் பார்த்தீங்கன்னா 0.000. இதுதான் வந்து எஸ்பிஎஸ்ஸும் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி எஸ்பிஎஸ்ஸே வந்து டேபிள் வேல்யூ செக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக அது சிக்னிஃபிகண்ட்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சிக்னிஃபிகண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துரும். இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு போடும்போது இந்த டேபிள் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற சை ஸ்கொயர் வேல்யூ அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு இந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இருக்காதுன்னு நீங்கள் அசம்ஷனில் வச்சுக்கோங்க. இது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சை ஸ்கொயர் வேல்யூம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு டேபிள் வேல்யூ தேவை. நீங்கள் சை ஸ்கொயரில் டேரெக்டாக உங்களுக்கு எஸ்பிஎஸ்எஸ் ரிசல்ட்டே வந்து கொடுத்துரும் சிக்னிஃபிகண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இதே மாதிரி அனோவாக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அனோவாவோட ரிசல்ட் டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா பிட்வீன் குரூப்ஸ், வித்தின் குரூப்ஸ் இருக்குது. இதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, மீன் ஸ்கொயர் இருக்குது, எஃப் வேல்யூ இருக்குது, சிக்னிஃபிகண்ட் வந்து 0.00. எஸ்பிஎஸ் என்ன சொல்லியிருக்குன்னா ஹைலி சிக்னிஃபிகண்ட், அதாவது லெஸ் தென் 0.05 இருக்குது. ஸோ இது வந்து ஹைலி சிக்னிஃபிகண்ட், இது ரெண்டு வேரியபிள் நடுவில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை டேபிள் வேல்யூ எப்படி செக் பண்ணோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு சை ஸ்கொயருக்கு வந்து 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஒன்று பிட்வீன் குரூப்ஸ், இன்னொன்று வித்தின் குரூப்ஸ். ஸோ இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அனோவாக்கான டேபிள். ஓகே, அனோவாக்கான டேபிள் வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிட்வீன் குரூப் வந்து 4 இருக்குது, வித்தின் குரூப் வந்து 618 இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம். அதாவது லெஃப்ட் டு ரைட் போகிறது பிட்வீன் குரூப்ஸ் வேல்யூ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், லெஃப்ட் டு ரைட்டு. டாப் டு பாட்டம் வர்றது வித்தின் குரூப்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிட்வீன் குரூப்ஸில் எவ்வளோ இருக்குது, பிட்வீன் குரூப்ஸில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4 இருக்குது, வித்தின் குரூப்ஸில் 618 இருக்குது. ஓகே, இங்கே நான் பார்க்க வேண்டிய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் வந்து 4 இங்கே, நெக்ஸ்ட் வந்து 618 வந்து இங்கே இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட இது ரெண்டுக்கு நடுவில். ஸோ நம்மளுக்கு வந்து 2.3808 இருந்தால் நம்மளுக்கு அது சிக்னிஃபிகண்ட். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4ல் 618 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள், 2.3808 இருக்குது. ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கிற எஃப் வேல்யூ வந்து 8.485. இது வந்து கால்குலேட்டட் எஃப் வேல்யூ. ஓகே, கால்குலேட்டட் எஃப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.485. பட் டேபிள் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.380. ஸோ calculated value higher than the table value. So there is a significant association between
those two variables. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா p வேல்யூ லெஸ் தென் 0.05 இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட், ஹையராக இருந்துச்சுன்னா நாட் சிக்னிஃபிகண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி கால்குலேட்டட் வேல்யூ அதாவது எஃப் வேல்யூ ஹையர் தென் த டேபிள் வேல்யூனா சிக்னிஃபிகண்ட். இன்கேஸ் கால்குலேட்டட் வேல்யூ அதாவது எஃப் வேல்யூ லெஸ்ஸர் தென் த டேபிள் வேல்யூனா நாட் சிக்னிஃபிகண்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.